ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பிரபாவதி பயிற்சி மையம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிந்த பிசி எக்ஸாம் 2025க்கான ஃபிசிக்கல் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான உமன்ஸுக்கான கட் ஆஃப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உமன்ஸுக்கான கட் ஆஃப் டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்க வெப்சைட்டில் கொடுத்த ரிட்டன் எக்ஸாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஜென்ரலுக்கு 55, பிசி 47, எம்பிசி அண்ட் எஸ்சி 50 தான், எஸ்சிஏக்கு 46, எஸ்டிக்கும் 46, பிசிஎம்க்கு 32. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ வரப்போகுது இன் ஃபியூச்சரில், ஃபைனல் கட் ஆஃப் என்னவா இருக்குன்றதா இங்கே பார்க்க போகிறோம். உமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட் ஆஃப்ல இருந்து 16 மார்க் ஒரு 4 ஸ்டார் போட்டு இருந்தாவே 100% அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக உடனே டைம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. எஸ்ஏ எக்ஸாம் வேறு இருந்தது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக கட் ஆஃப் வரையதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் என்ன கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேஸ்ட், என்ன என்ன ரிலீஜன் எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உமன்ஸ் 70+ இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜென்ரலில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. பிசியை பொறுத்த வரைக்கும் 62 இருந்தாவே அவங்க சேஃப் தான். எம்பிசி அண்ட் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 65+ இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிச்சயம் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏவாக இருந்தால் 61, எஸ்டி உமன்ஸாக இருந்தாலும் 61 தான். பிசிஎம் 48+ இருந்தாவே ஓகே தான். சிலர்லாம் சொல்லுவீங்க, கேட்கலாம், சார் உமன்ஸுடைய கட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமை விட கம்மியாக இருக்குது, அதாவது 70 விட கம்மியாக இருக்குது. அவங்க வந்து ஃபிசிக்கலில் ஸ்டாரே எடுக்காம ஒருத்தர் வந்து இப்போ பிசி கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு, ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க, அவங்க வந்து ரிட்டன்லேயே நான் 62 எடுத்திருக்கேன், ஃபிசிக்கலில் ஒரு ஸ்டாரும் போடலை, நான் வந்து செலக்ட் ஆகலாமா, இல்லை அவங்க வந்து செலக்ட் ஆக முடியுமா அப்படின்னா தாராளமாக செலக்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே டிஸ்குவாலிஃபைடுன்றதே கிடையாது. ஸோ இந்த கட் ஆஃப் உள்ள ஓவரால் மார்க் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறலாம். இதுக்கு கீழே இருக்கிறவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த இயர் வரக்கூடிய பிசி அண்ட் எஸ்ஐஸ் ஆல்ரெடி கால்ஃபர் ஆகிருக்கிற குரூப் டி ஆர்ஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், இது போல் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. சிலபஸ் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. மோரோவர் எல்லாமே ஒரே சிலபஸ் தான். நீங்கள் அங்கே ஒரு எக்ஸாமில் படித்து எழுதி அங்கே பெற அந்த நாலேஜ் தான் வேற ஒரு எக்ஸாமில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ அதனால பிசிக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லா எக்ஸாமையும் எழுதி ஒரு தெளிவாகுங்க. அந்த தெளிவு தான் உன்னை வந்து ஒரு போலீஸாவோ ஒரு எஸ்ஐயாவோ உருவாக்கும். ஸோ ஃபிசிக்கல் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை அனைவருக்கும் வேலை கிடைக்க நான் வாழ்த்துகிறேன்.